ஹாய், நான் தான் உங்கள் சுமிக்குட்டி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் தான் காமிக்க போகிறேன். எங்கள் வீடு எப்படி இருக்குது, என்னென்னா பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட சொந்த வீடு தான் இது. கொஞ்சம் சின்ன வீடு, ஆனால் எனக்கு பெரிய வீடு. எங்களுக்கு எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் இவ்வளோதான் கதவு. வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுறேன் எல்லோரும். வாங்க. வந்தவனே கட்டல். சின்ன வீடு தான், ரொம்ப பெரிய வீடுலாம் கிடையாது. கட்டல் இருக்குது. இப்போ தான் வாங்கினோம், ஒரு 4-5 மாதம் இருக்கும் வாங்கி. அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் கீழே தான் பத்துட்ருப்போம். சரி கட்டல் வாங்கிடணும் சொல்லிட்டு கட்டல் வாங்கியாச்சு. வாங்க உள்ளே வாங்க. ரொம்ப பெரிய வீடுலாம் கிடையாது, சின்னதாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. டிவி, அதுக்கப்புறமா ஏன்னா மேக்கப் பண்ணால் கூட சரி, எதனா எடுக்கணும்னா கூட சரி, இப்படி தான் போவேன் நான். டிவி இருக்குது. அப்புறமா இது பீச்சில் விளையாடுறது கிஃப்ட்டு, இந்த ரிங் போட்டு விளையாடுவாங்களாங்க, அந்த மாதிரி தான் இது வாங்கணும். இது அப்புறம் அது இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட செல்லக்குட்டி, அவங்களோட பொருள் இதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் பாட்டிலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு. இதை மறக்கவே மாட்டீங்கன்னு நினைக்க. கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காயிட்டாங்க மேடம். நான் சரியா இவங்களுக்கு கவனிக்க தெரியல, கொஞ்சம் பிஸி ஆயிட்டானா, அதனால இவங்களை மறந்துட்டேன். கொஞ்சம் இங்கேயே தான் இருப்பாங்க ஓரமா, ரொம்பலாம் இல்லைங்க. இது வந்து சீப்பு, ஃபேர் லவ்லி, அதுக்கப்புறம் மை, இதெல்லாம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஹார்ட். இது வந்து சிறுவாபுரி போகும்போது வாங்கினது, அப்போது அதை மாட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் திங்ஸ் ரொம்பலாம் இல்லை, ரொம்ப சொல்லுது கொஞ்சம் தான் வச்சுருப்பேன். ஏற்கனவே காமிச்சிருப்பேன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. கம்பல், அதுக்கப்புறம் சீரம், அதுக்கப்புறம் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது. மேக்கப்லாம் நான் ரொம்ப பண்ண மாட்டேன், கம்மியாக தான் பண்ணுவேனே. மேக்கப்லாம் ரொம்ப போட மாட்டேன். பவுடர் வச்சுட்டு பான்ஸ் பவுடர், எப்பவுமே பான்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக், இது மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப பெருசுலாம் இல்லை. விசிறி, கிளிகிழிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி ஃபேன் எடுக்கணும்ல. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்குவேன். யாருக்கு பார்த்தீங்கன்னா என்னோட செல்ல குட்டி. அழகாக இருக்குல்ல, செம்மையாக காற்று வருதுங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இங்கே பாருங்கள், லைட்டும் எரியும். இதில் பாப்பா வச்சுருக்கோங்களா, நிறைய யூஸ் ஆகும். இது ஃபேன் கம்மியும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணா ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கலாம். அமைதியாக பேச மாட்டீங்களா கேமராமேன்? இந்த கேமராமேன் வேஸ்ட்டு, எனக்கு ஒரு கேமராமேன் வேணும். யாராச்சும் வாங்க. கேமராமேன் எனக்கு செட் ஆக மாட்டுறாங்க, உம்முனேங்கிறாங்க, பேச கூட மாட்டுறாங்க எதுவுமே. ஃபேன் எனக்கு பிடிச்ச கலர் க்ரீன் கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பேகு. அப்புறம் இந்த மாதிரி தாங்க மேக்கப் பண்ணோன்னா இப்படி தான் தாவி 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 போய் இந்த கிடப்பேன். அப்படியே வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன். இதுதான் எங்கடா கிச்சன்னா ஒரு பாத்திரம் மட்டும் இதே பார்க்குறீங்களா? ஒரு வாட்டி என் அம்மா ப்ராங்க் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்களா, கிச்சன் எதுவுமே கேஸ் மட்டும் வெளியில் வச்சுட்டு எடுத்து போயிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் ரொம்ப வெயில் தாங்க முடியல, அதனால சொல்லிட்டு காலைலானா அங்கே போயிடும், நைட் ஆனால் உள்ளே வந்துடும். சாப்பாடெலாம் செஞ்சு எதாவது இங்கே வச்சிரும். எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரஸ் சாப்பாடு, ஒயிட் சாப்பாடு, அப்புறம் ரசம் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு மீதி. இது என்னது, கோஸ் பொரியல். அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போண்டா செய்யலாம்னு சொல்லி ஒரு பிளான். சும்மா போர் அடிக்குதா வீட்டில் இருக்கிறதுக்கு, ஏன்னா செஞ்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு இன்னைக்கு வெங்காய போண்டா செய்ய போகிறேன். அதுவும் நான் தான் செய்ய போகிறேன்.
அதுவும் கூடிய சீக்கிரத்தில் vlog-ஆ வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பொருள் மசால் டப்பி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சர்க்கரை, உப்பு, இந்த மாதிரி குட்டி குட்டி பொருள்லாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பாத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏசி. நாங்கள் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏசி. இப்போ கூட ஏசி போயிட்டு தான் இருந்தது. கதவு அப்புறம் பேன் திறந்து வச்சுருந்தோம். சரி எதுக்கு ஏசி வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். வாங்க உள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம். ஒன்று காமிக்கையில பாருங்க. இங்கே பாருங்க, நான் எனக்கு பொம்மைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மை நான் மாட்டி வச்சுருப்பேன். எனக்கு பொம்மைனா ரொம்ப உயிர். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, ஜூம் பண்ணுங்க. இதை சுமி குட்டி. அதுக்கப்புறம் இன்னொன்று, இது வந்து என்னோட தம்பி வாங்கிட்டு கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா நான் மேலே தான் ஏறிப்பேன். எனக்கு ஹைட் எட்டாதுல்ல, அதனால என்னோட தம்பி வாங்கிட்டு கொடுத்தான் எனக்கு. நல்லா தெரியுதா? செம்மையா இருக்கு. என் தம்பி வாங்கிட்டு கொடுத்தான் எனக்கு. அவன் எங்கேயோ வெளியில் போயிருந்தானா, அதனால எனக்கு வாங்கிட்டு கொடுத்தான் இது. அதுக்கப்புறம் ஸ்வீட் சாக்லேட் வாங்கிட்டு கொடுத்தான். இந்த பொம்மைலாம் என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா டன்டடை எங்கள் அம்மா, நான், என்னோட அக்கா. இது வந்து எனக்கு என் பர்த்டேக்கு வந்து என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க எனக்கு. ஆனால் அந்த ஃப்ரெண்டில் இப்போ பேசுறது இல்லை, பிஸி ஆகிட்டாங்க எல்லாரும். ஐயோ ஆணி வேற தெரியல எங்க ஹோல்ஸ் இருக்குன்னு. ஹோல்ஸ் எங்க இருக்கு? இன்னும் மாட்டேங்கல. கிளி குண்டு இங்க பாருங்க. இதுவும் பீச்சில் தான் வாங்கலே. அழகா இருக்கா? அப்புறம் கிளி குண்டு, 2 கிளி உள்ள இருக்காங்க. டெய்லி தூங்கினே தான் இருப்பாங்க, ஏஞ்சிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன, அவ்வளோதான். நிறைய பொம்மைங்க தான் அதிகமாக வாங்கி வச்சிருப்பேன். பொம்மைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் இவங்க, இது மை ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் வாங்க உள்ள போகலாம். ரொம்பலாம் பொருள்லாம் இருக்காது. டைலர் மிஷின். இது வந்து என் அக்கா தான் யூஸ் பண்ணுவா, எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. எனக்கு யூஸ் பண்ணுவேன். என்ன யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் சைட் டக் பிடிக்குது, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு உள்ள, இது உள்ள இது வந்து என்னோட பாப்பா இது திங்ஸு பார்த்தீங்கன்னா காசு அப்படியே வச்சுருக்காங்க. சில்லற தனித்தனியாக பூர் கட்டி வச்சுக்கிறாங்க. இது வந்து தண்ணி கேன், அந்த கேனுக்கு போடுவாங்கள்ல உள்ள ப்ரெஷ் பண்ணுறது, அதுக்கு. அப்புறம் ஃபேன், டேபிள் ஃபேன். அதுக்கப்புறம் பிளாக் ஸ்க்ரீன். இங்கே தான் நான் எப்பயுமே லைவ் வருவேன் அடிக்கடிக்கு, எப்பயுமே இங்கே போட்டு. இது பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்டியல். ஆனால் உண்டியலே பாதி கொஞ்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேற எதுவும் இல்லைங்க. துணி சோப்பு இருக்கு. என் அம்மா தான் இது எதுவும் வச்சிருக்காங்க. இவங்க லைட் போட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்கு வாங்க. குழம்பா பாக்கெட்லாம் இருக்கு. பால் பாக்கெட். எப்பயுமே நான் வரும்போது 2 பால் பாக்கெட் எப்பயுமே வாங்கி வருவேன். நைட்டில் டெய்லி பால் பாக்கெட்டு, பட்டர் பிஸ்கெட் எப்பயுமே நான் வாங்கி வந்துடுவேன். செம்ம கூலிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி. அதுக்கப்புறம் என் தம்பி எனக்கு வாங்கிட்டு வந்தான் சொன்னல, இதுதான் என் தம்பி. அந்த காதில் போட்டிருந்தேன், அதுவும் ஸ்வீட்டும் சாக்லேட் வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் அம்மா இது ஏதோ வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோடா. அதுக்கப்புறம் தாகமாக இருக்குது, கொஞ்சம் குடிச்சிக்கிறேன். பார்க்காதீங்க, வயிறு வலிக்கணும்.
உங்களுக்கு வேணுமா? வீடியோ எடுத்து முடிக்கிறாரு, எதுவும் பேச மாட்டாரு கேமராமேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா இதெல்லாத்தையுமே எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வைப்பாங்களா எனக்கு தெரியல, ஆனால் வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான், ஃப்ரிட்ஜில் இவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹோம் தியேட்டர், அதுக்கப்புறம் எங்களோட சாமி ரூம் ஸ்டாண்டு. சாமி ரூம் பார்த்தீங்கன்னா, சாமி ரூம் காமிங்க, இவ்வளோதான் எங்கள் சாமி ரூம். எனக்கு ஆஞ்சநேயர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆஞ்சநேயர் நீங்கள் பாருங்கள், நிறைய ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டே இருப்பேன் நான். அதுக்கப்புறம் ஸ்டாண்டு, அப்புறம் செம்ம தூசியாக இருக்குது. நல்லா இருக்கா? நான் தான் பிரின்சஸ். வாங்க, இன்னைக்கு இதோட தான் ஹோம் டூர் காமி போகிறேன் எங்கள் வீட்டு. பார்த்தீங்கன்னா பீரோ, பார்த்தீங்கன்னா பீரோ பட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க வாயுது பூஜிக்கு. எங்கள் வீட்டு பீரோ பாருங்க எவ்வளோ குப்பையாக்கி வச்சுக்கிறாங்க. ஒழுங்காக வேலை கூட செய்ய மாட்டாங்க இங்கே இருக்கிறவங்களாம். என்னோட புடவை கலெக்ஷன் கேட்டிங்கல்ல, புடவை கலெக்ஷன்லாம் இல்லை. என் அம்மாது, என் அக்காது, அவங்களுக்கு தான் நான் புடவை கட்டின்னு இருக்கிறேன். இதுக்குள்ளே என்னன்னு தெரியல, பூட்டி வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான் என்னோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் என்னோட ஷாலு, அவ்வளோதான் இருக்கு. வாங்க பின்னாடியே வாங்க. எங்களோட வீடு இவ்வளோதான். மேலெல்லாம் திங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் காமிக்கல. அதெல்லாம் கொஞ்சம் என்ன சாமான் தான் இருக்கும்ல, மிக்சி, கிரைண்டரு, அந்த மாதிரி தான் பொருள் மேலே வச்சுருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க மறக்காமல் நம்ம சேனலை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.